திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடாக முதல் கால பூஜையை, முதல் கால வழிபாட்டு நேரமாக இருக்கக்கூடிய 6 மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள்ளாக இந்த முதல் கால பூஜை செய்து முடிக்க வேண்டும். அந்த வகையில நம்முடைய சிகாரம் சைவநெறி பாடசாலையில் ஒரு சிறப்பு வழிபாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மானசீகமாக ஆத்மார்த்த வழிபாடாக அந்த வழிபாட்டில் பங்கெடுக்க வந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நிகழ்ச்சியில் பங்கெடுக்கக்கூடிய அன்பர்கள் டிராவல் இருப்பீங்க, பயணத்தில் இருப்பீங்க. மானசீகமா இந்த பூஜையில கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். எம்பெருமான் திருவருள் கருணையினாலே வழிபாடு துவங்குவதற்கு முன்பதாக கணபதி வழிபாடு. ஆத்மார்த்தமாக இந்த பிரபஞ்சம் முழுக்கவும் தன் மேனியாக கொண்டுள்ள அந்த முழுமுதற் கடவுளை நாம் வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். எல்லாரும் கண்களை மூடிக்குங்க. கண்ணை மூடி அந்த கரிய உருவமாக இருக்கக்கூடிய யானை முகமும் பெரிய தொந்தியும் கொண்டுள்ள அந்த பிரபஞ்ச கணபதியை ஆத்மார்த்தமாக மனதில் நினைக்கும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது மானசீக வழிபாடு. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள், சிவ வழிபாட்டில் கலந்து கொள்ள முடியாத அன்பர்களுக்கு, இல்ல மானசீகமாக செய்யக்கூடிய ஆத்மார்த்தம் பூஜை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி அந்த மிகப்பெரிய கரிய உருவமாக இருக்கக்கூடிய கணபதி வழிபாட்டினை இப்பொழுது செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். கணபதி மனசுக்குள்ள நினைச்சுங்க, இந்த வழிபாடு நல்லபடியா முடியணும். திருச்சிற்றம்பலம். முதல் கால பூஜை கணபதி வழிபாடு. பிடியதன்னூருமை கொலமிகு கரியது படிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பாயில் வலி வலமுறையிறையே. பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பாயில் வலி வலமுறை இறையே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் ஏனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. 5 கரத்தனை ஆனைமுகத்தினை இந்து நிலம்பரை போலுமேற்றனை தந்தி மகந்தனையான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். அந்த மங்கள கணபதியை மனசார நினைச்சுங்க. கைத்தல நீரை கனி அப்பமோடாவல் போரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் என வினை கடித்தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்போரு திரள் புய மதையானை மத்தளவயிரனை உத்தமி பூதல்வனை மட்டவிழ் மலர் கோடு பணிவேனே. முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முப்புறம் ஏறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா அத்துயரது கோடு சுப்பிரமணிப்படும் அப்புன மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமான மருள் பெருமாளே. அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை
அக்கணமான மருள் பெருமாளே. ஆத்மார்த்தமா அந்த பிரபஞ்ச கணபதியே, எல்லாவற்றையும் தன் வயிற்றில் அடக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த உத்தம கணபதியை, உச்சிஷ்ட கணபதியை மனசுக்குள்ள நினைச்சுங்க. திருவருள் கருணையால இந்த வழிபாட்டுக்குள்ள போலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. முருகபெருமான மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வழிபாட்டுக்கு போலாம். இப்போ ஆத்மலிங்கம். ஆத்மலிங்கம்னா இந்த உடம்பு, மனசு, உயிர், இதுதான் மும்மூர்த்திகள்னு சொல்றோம். இந்த மும்மூர்த்திகளுக்கு விளக்கம் வெளியே தேடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த உடம்பு மண்ணால் ஆனது, அடிக்கடிக்கு நான் சொல்லுவேன். அதாவது பஞ்சபூதத்தால் ஆனதுன்னு சொல்லுவாங்க. ஆனா கண்ணால பார்க்கக்கூடிய தோற்றம் இந்த களிமண் அப்படின்னா பிரம்மனுக்கு உண்டானது மண், அகங்காரம். அப்படி அடுத்து அடுத்து இந்த மனம். மனம்ன்ற ஒன்று இருக்கு இல்லையா, உடம்பு, மனசு, உயிர். இந்த மனம் நீராலானது. அந்த நீர் எப்படின்னா அலையா அலைஞ்சிட்டே இருக்கும், ஒருபோதும் அது நிக்காது. கடல் எப்படி ஓய்வது, அலைகள் ஓய்வதில்லைன்னு சொல்றோம்ல, அது போல இந்த மனமும் ஓய்வதில்லை, ஒருபோதும் அது ஓயாது. அதுக்கு விஷ்ணுன்னு பேரு, அதுக்கு நாராயணன் பேரு. அப்போ நம்ம மும்மூர்த்திகள் வேற எங்கேயும் தேட வேண்டாம். நம்ம சரீரம் தான் பிரம்மாவினால் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த சரீரம், அதான் பிரம்மனுக்கு உண்டானது. இதை தாங்கி கொண்டிருக்கக்கூடியது ஹரி என்று சொல்லக்கூடிய விஷ்ணு, மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய நாராயணன். அது எப்படி இருக்குன்னா மனமா இருக்கிறது, அது நீராக இருக்கிறது. அடுத்து உயிர். அடுத்து நம்முடைய உயிர் தான் ருத்ரன். ருத்ரம்னா எப்படின்னா இந்த உடம்புக்கு இந்த மண்ணால படைக்கப்பட்ட இந்த உயிர், அது மனசால காப்பாற்றப்பட்டு வருகிறது. இந்த மனசு இந்த நீர் என்ற ஒண்ணு பிசைஞ்சு செய்யப்பட்டிருக்க இந்த உடம்பு, இது ரெண்டும் எதால தாங்கப்படுதுன்னா நெருப்பால தாங்கப்படுகிறது. அதான் ருத்ரம்னு சொல்லுவாங்க. இந்த ருத்ரம்ன்றது மும்மூர்த்தி. அதான் இந்த 3வது பாயிண்ட்ல உயிராக இருக்கிறது சிவபெருமான். அப்போ அந்த நம்ம ஒரு பொம்மை மாதிரி நம்மள செஞ்சு வச்சுட்டு, அதுல நமக்கு ஒரு மனசுன்ற ஒரு நீரை நாராயணனை கொடுத்துட்டு, அதுக்கு உயிர்ன்ற ஒரு நடராஜர் என்ன பண்ணிட்டாரு, ருத்ரனை கொடுத்துட்டாரு. அந்த ருத்ரம் ஆடிக்கிட்டே இருக்குது. எது வரைக்கும் ஆடணும், வினை இருக்கிற வரைக்கும் ஆடும். அந்த வினை முடிஞ்ச பிறகு அந்த ஆட்டம் முடிஞ்சிடும். ஸோ உயிர் இருக்கிற வரைக்கும் சிவம், உயிர் போன பிறகு சவம். அப்போ அவன் இருக்கும்போது கொண்டாட வேண்டியதுதான் இந்த சிவராத்திரி. அப்படிப்பட்ட இந்த சிவராத்திரியில முசுகுந்த சக்கரவர்த்தி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, திருவாரூர்ல சிவராத்திரி வந்த கதையை சொல்ல போனா ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். அதாவது கண் விழித்த அதாவது ஒரு வானரம் இறைவன் மேல வில்வத்தை போட்டதுனால, அது தெரிஞ்சோ தெரியாமலோ 3 காலத்துல போட்டதுனால மிக ராஜ பதவியை அடைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த முசுகுந்த சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. இது திருவாரூர் நடந்த கதையாகவும் ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சில இடங்கள்ல அம்பாள் வந்து விளையாட்டா அப்பாவுடைய கண்ணை மூடினதுனால இந்த உலகம் முழுக்க இதுவானதுனால, அந்த அந்த தொழிலெல்லாம் பாதிக்கப்பட்டதுனால அம்பாள் வந்து பூமியில பூஜை பண்ணி அந்த பெரிய பதத்தை எம்பெருமானுடைய உடம்புல பாதி பட்டதுனால பெற்றதுனால இதுக்கு வந்து இந்த சிவராத்திரி கணக்கு சொல்லுவாங்க. இப்படி நிறைய ஸ்டோரி இருக்கு. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போலாம் மகா சிவராத்திரிக்கு. ஆத்மார்த்தமா சொல்ல போனா நிறைய நிறைய இருக்கு. நம்ம சிகாரம் சைவநெறி பாடசாலையில இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த உடம்பு, மனசு, உயிர்ன்றதுக்கான அர்த்தம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த உடம்புன்ற ஆலயத்துல நம்ம இறைவனுடைய நம்ம லிங்கமா எதை பாவிக்கிறோம்னா கழுத்துக்கு மேல தலையை தான் நம்ம பாவிக்கணும். அப்போ இதுல மும்மூர்த்திகள்லாம் கழுத்து கீழே முடிஞ்சிடுறாங்க. இதுக்கு மேல என்ன இருக்கிறாங்கன்னா மகேஸ்வரனும் சதாசிவமும் இருக்குது. அதுதான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த மறைத்தல் தொழில் தொண்ட குழியில இருக்குது. அதுதான் மூச்சு. அது நம்மள மறைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. அதுக்கப்புறம் அருளல் தொழில் புருவ நடுவுல நடக்குது. அது பெட்யூட்டரி கிளாண்ட். இது எல்லாமே நம்ம உடம்பு தான். இதுதான் அக வழிபாட்டினுடைய சாராம்சம். இந்த உண்மை தெரிஞ்சவங்க வெளியில ஓட மாட்டாங்க கோயிலுக்கெல்லாம். ஆனா கோயிலுக்கு போகாம இருக்கக்கூடாது. ஏன்னா அது பாரம்பரியம். அடுத்த அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லணும்ன்றதுக்காக சைவ சித்தாந்தம் தெரிஞ்சவங்க, சைவ வழிபாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த உண்மை தெரியும். இருந்தாலும் கோயிலுக்கு போறதை நம்ம விடக்கூடாது. ஏன்னா எம்பெருமான் நடமாடும் கோயில், படமாடும் கோயில் பிரிச்சு வச்சிருக்காரு. ஞானம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க நடமாடும் கோயிலா மாறிடுறாங்க. அவங்க வெளியே எங்க போய் பண்ண வேண்டியதில்லை, வீட்டுல ஆத்மார்த்தமா பண்ணிக்குவாங்க. ஆனா படமாடும் கோயிலுக்கு எதுக்கு போகணும்னா இந்த உலகத்தாருக்கு நம்ம காமிக்கணும். படைத்து, காத்து, அழித்து, மறைத்து அருளக்கூடியவன் ஒருவன் உலன். அவன் எப்படி இருக்கிறான்றது அடையாளம் தான் இந்த லிங்க ரூபமாகவும் ஆவுடையாரோடு சேர்ந்து பிரம்மா, விஷ்ணு, ருத்ரனோடு சேர்ந்து 3 காட்சி பொருளா அருவமாகவும் உருவமாகவும் சாமி நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறார். அதனாலதான்
நம்ம கோயிலுக்கு போறோம். அது எப்படி முறையா வழிபாடு செய்யணும்? அது ஏன் அதுதான் நம்மள அங்கிருந்து தான் படைப்பு ஏற்படுகிறது. அங்கிருந்து தான் காப்பு காப்பு ஏற்படுகிறது. அங்கிருந்து தான் துடைப்பு என்று சொல்லக்கூடிய அழித்தல் தொழில் நடக்கிறது. அங்கிருந்து தான் மறைத்தல் நடக்குது. அங்கிருந்து அருளல் நடக்குது. அப்ப அந்த அருவுரு திருமேனிய தான் எங்க போனாலும் வழிபாடு செய்றாங்க. ஜோதிர்லிங்கமா வழிபாடு செய்றாங்க. "தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி" அப்படின்னு சொல்லிட்டு லிங்க ரூபமா, லிங்க சொரூபமா வைக்கிறாங்க. 64 சிவமூர்த்தங்கள் இருக்கு மொத்தம். மொத்தம் 64 சிவமூர்த்தங்கள்ல இதுல முதல் மூர்த்தமா, அருவ மூர்த்தமா இருக்கிறது எதுடான்னா லிங்க மூர்த்தம் தான். ஏன்னா, சித்தர்கள், ரிஷிகள் எல்லாரும் பூஜைப்பட்டு பூஜை பண்ணி தேறின ஒரே இதுன்னா, அதான் லிங்கத்துக்கு வழிபாடு செஞ்சவங்கன்னா, மிகப்பெரிய பதத்த அடைஞ்சாங்க. பதத்தையும், பதவியையும் அடைஞ்சாங்க. அப்படி நாராயணன் வழிபட்ட லிங்கம், அப்புறம் பிரம்மன் வழிபட்ட லிங்கம், அம்பாள் வழிபட்ட லிங்கம், அனுமன் வழிபட்ட லிங்கம், விநாயகர் வழிபட்ட லிங்கம், முருகர் வழிபட்ட லிங்கம், இப்படி நெறைய வழிபட்ட லிங்கங்கள் இருக்கு. ஆமா. தேவர்கள் வழிபட்ட லிங்கம். அப்படி அருவுருவாக இருக்கக்கூடிய அந்த திருமேனிய நம்ம உடம்புக்குள்ள எப்படி பார்க்க போறோம் தான் இன்னைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு சேத்திரங்கள்ல எல்லாமே என்ன பண்றாங்க? 4 கால பூஜை, 5 கால பூஜைலாம் பண்றாங்க. அப்போ அது எதுக்குன்னா, பரார்த்த பூஜை. அந்த பூஜைக்கு பேர் என்னன்னா, பரார்த்த பூஜை. இந்த உலக உயிர்கள் 84,00,000 யோனி பேதமும் நல்லா இருக்கணும். அப்படின்றதுக்காக தான் இந்த பரார்த்த பூஜை மேற்கொள்ளப்படுகிறது. இப்ப மதுரையில பண்றாங்க, காஞ்சிபுரத்துல பண்றாங்க, திருவாரூர்ல பண்றாங்க, சிதம்பரத்துல பண்றாங்க, காளஹஸ்தியில பண்றாங்க, அப்புறம் திரு ஆனைக்கால பண்றாங்க, அப்புறம் அண்ணாமலையில பண்றாங்கன்னு சொன்னா, பஞ்சபூத தலங்கள்ல பண்ணும்போது எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பதற்காக பொதுவில் நடமாடக்கூடிய இடம் அதெல்லாம். எல்லா உயிர்களுக்காக பண்ணக்கூடியதுக்கு பேரு பரார்த்த பூஜை. இதுல தெளிஞ்சவங்க இதுல தெளிஞ்சவங்க, உண்மைய புரிஞ்சுகிட்டவங்க, சமய தீட்சை வாங்குனவங்க, சிவ தீட்சை வாங்குனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கவங்க ஆத்மலிங்கத்துக்கு பூஜை பண்ணுவாங்க. இதுல சரியை, கிரியை, யோகம், ஞானத்துல சரியில இந்த தொண்டு நடக்கும். கிரியையில அவங்கவங்க லிங்கம் வாங்கி வச்சு வீட்டுக்குள்ளேயே பண்ணிக்குவாங்க. அப்ப சரியிலிருந்து சரியைன்றது புறத்தே ஓடி போய் பண்ணுவது. கிரியைன்றது அவங்கவங்க சொந்தமா வச்சிருக்கிற லிங்கத்துக்கு பண்ணிக்கிறது. இதான் கிரியை. கிரியா யோகம்ன்றது கிரியையில பண்ணக்கூடிய வழிபாடு. சரியை நெறி, அப்புறம் கிரியை நெறி. அப்படி அந்த வகையில இந்த கிரியை நெறியும் தாண்டி யோகத்துல நம்ம ஆத்மார்த்தமா பண்ண போறோம் சிவபெருமானை. அப்படி திருவருள் கருணையினால நம்ம உடம்புல கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தலை பாகத்தை தான் நம்ம லிங்கமா பாவிச்சுக்கணும். வலது கண்ணு சூரியனாகவும், இடது கண்ணு சந்திரனாகவும், புருவ நடுவில் எம்பெருமான் இருப்பதாகவும் பாவித்துக் கொள்ள வேண்டும். அப்படி பாவித்துக் கொண்டு நம்ம ஆத்மார்த்தம் கண்களை மூடி கூட புருவ நடுவை பார்க்கலாம். இதுதான் ஆத்மார்த்த பூசை அப்படின்னு பேரு. அந்த ஆத்மார்த்த இறைவனுக்கு நம்ம நீரினாலும், அபிஷேக பொருட்களாலும் அபிஷேகம் பண்ணுவோம். திருச்சிற்றம்பலம். அபிஷேகம் பண்ணும்போது ஒரு பாடல் இருக்கு. "இருநிலனாய் தீயாகி நீருமாகி" அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அத பாடுவாங்க. அது என்ன பதிகம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆ 200 அதாவது 233 233 சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். இதுதான் பொதுவா இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது பாடக்கூடிய பாடல். இப்போ அடியேன் 6ஆம் திருமுறையில 6ஆம் திருநாவுக்கரசர் இயற்றிய 6ஆம் திருமுறையில இருக்கக்கூடிய திருத்தாண்டகம். இறைவன் பேர் கோணபிரான், கருந்தாள் குழலி. இந்த பாடல் நம்ம பாடப் போறோம். இந்த முதல் கால பூஜையில ஒரு பாட்டுக்கு ஒரு அபிஷேகம். ஒரு பாட்டுக்கு ஒரு அபிஷேகம்ன்ற முறையில நம்ம பண்ண போறோம். முதல் பாடல் அடியேன் படிக்கிறேன். இப்போ இறைவனுக்கு ஆத்மார்த்தமா எல்லா கோயில்லயும் முதல்ல நல்லா நல்லெண்ணெய தடவிடுவாங்க. இந்த புனுகு கிணுகெல்லாம் சாத்தி வச்சு இறைவனுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு துண்டு ஒண்ணு கட்டி அந்த நல்லெண்ணெய் பூசி வச்சிருவாங்க. அப்போ அபிஷேகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சங்கல்பம்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த மாரி நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய சங்கல்பமா, மனசார பூவுல அப்படியே சங்கல்பம் பண்ணிக்குவோம். எல்லாரும் இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும். குறிப்பா சிகாரம் சைவநெறி பாடசாலையில வரக்கூடிய அன்பர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கங்க. உங்க பேரு, நட்சத்திரம் எல்லாமே சாமிக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஆத்மார்த்தமா நினைச்சுக்கங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் அருள் தரும் ஏலவார் குடலி உடனாகி கச்சி ஏகம்பன் திருவடிகளுக்கு சரணம். போற்றி 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 போற்றி. திருச்சிற்றம்பலம். இப்போ முதல் கால பூஜையில முதல் முதல் அபிஷேக பொருளா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, தீர்த்தப்பொடி. தீர்த்தப்பொடின்னு சொல்லுவாங்க. திருமஞ்சன பொடின்னு சொல்லுவாங்க. அந்த திருமஞ்சன பொடி போட்டு
அவங்கவங்க ஆத்மார்த்தமா இருக்கிற லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க. ஆத்ம லிங்கம்னா புருவ லிங்கம். சரியா? அப்படின்னு நினைச்சுங்க. இல்லைன்னா நீங்க வீட்டுல லிங்கம் வச்சா கூட பண்ணிக்கலாம். நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட ஒண்ணும் இல்ல. மனசுக்குள்ள நினைச்சுக்கங்க. சரியா? சிவபெருமான் சிவ சிவ திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் அருள்தரும் ஏலவார் குடலியுடன கச்சி ஏகம்பனுக்கு முதல் கால பூஜையிலே எம்பெருமானுக்கு அபிஷேகம், அதாவது தீர்த்த பொடியினாலே, அபிஷேக பொடியினாலே திருமஞ்சனம் நடக்க இருக்கிறது. அதுக்கு உண்டான பாடல். இருநிலனாய் தீயாகி நீரும் ஆகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்ட மூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் மானும் பிறருருவும் தம்முருவும் தாமேயாகி நெருநலையாயின்றாகி நாளையாகி நிமிர்புன் சடையடிகள் நின்றவாறே நெருநலையாயின்றாகி நாளையாகி நிமிர்புன் சடையடிகள் நின்றவாறே. இப்போ முதல் அபிஷேகம் பண்ணி முடிச்சிருக்கோம் ஆத்மார்த்த பூசையில. ரெண்டாவது அபிஷேகம் பாக்கியம்மா, ரெண்டாவது என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஐயா பஞ்சாமிர்தம் ஐயா. பஞ்சாமிரத்துல பண்ணிடலாமா? ரைட். இப்போ அடுத்து தீர்த்த பொடியிலையும் அபிஷேக பொடியும் திருமஞ்சன பொடியில அபிஷேகம் பண்ணிட்டோம். பாக்கியம் மாமா சொன்ன மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ரெண்டாவது பூஜையில ஆத்மார்த்த லிங்கத்துக்கு பஞ்சாமிரத்துல அபிஷேகம் பண்ண போறோம். அவங்கவுங்க சாமி மனசுக்குள்ள நினைச்சுங்க. உங்க உடம்ப கோவிலா நினைச்சுங்க. அதுல உடம்பு தான் பிரம்மன், அதுல மனசு தான் நாராயணன், அதுல உயிர் தான் ருத்ரன், அதுல நம்மளுக்கு மூச்சா இருக்கிறது மகேஸ்வரன், அதுல நம்மளுக்கு அருள்றது எல்லாம் வல்ல சதாசிவமாகக்கூடிய இறைவன், அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையாக இருக்கக்கூடிய இறைவன் இருக்கின்றான். அந்த இறைவனுக்கு இப்பொழுது ஆத்மார்த்த பூசையிலே இப்பொழுது பஞ்சாமிரதத்தினாலே அபிஷேகம். திருச்சிற்றம்பலம். அதுக்கு உண்டான பாடல். மண்ணாகி விண்ணாகி மலையும் ஆகி வைரமுமாய் மாணிக்கம் தானேயாகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியும் ஆகி கலையாகி கலைஞானம் தானேயாகி பெண்ணாகி பெண்ணுக்கோரானும் ஆகி பிரளயத்துக்கு அப்பால் ஓர் அண்டம் ஆகி என்னாகி எண்ணுக்கோர் எழுத்தும் ஆகி எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே என்னாகி எண்ணுக்கோர் எழுத்தும் ஆகி எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே. திருச்சிற்றம்பலம். திருவள் கருணையினால இப்போ தீர்த்தப்படியில முடிஞ்சு திருமஞ்சனம் முடிஞ்சு இப்போ பஞ்சாமிரத்தினால அபிஷேகம் பண்ணி முடிச்சிருக்கிறோம். அடுத்து மூணாவது பொருள் சொல்லுங்கம்மா பாக்கியமாமா. பால் அபிஷேகம் ஐயா. இப்போ எம்பெருமானுக்கு திருவள் கருணையினாலே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிறான் மாலுக்கு சக்கரம் அந்தருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள்ள ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற திருச்சிற்றம்பலமை இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று சொல்லுவார்களே, அது போல எம்பெருமானுக்கு நம்முடைய ஆத்மலிங்கத்துக்கு இப்பொழுது மூன்றாவது பொருளாக பாலாபிஷேகம் பண்ண போறோம். அப்படியே ஆத்மார்த்தமா அவங்கவுங்க சாமிக்கு அபிஷேகம் பண்ணிக்கங்க. உங்க உங்க ஆத்மலிங்கம் என்று சொல்லக்கூடிய புருவ நடுவில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு அந்த பாலால இப்ப நீங்க எல்லாம் ஆத்மா குளிர அபிஷேகம் செய்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு உண்டான பாடல் பாடுவோம். திருச்சிற்றம்பலம். கல்லாகி கலராகி காணும் ஆகி காவிரியாய் காலாராய் கழியும் ஆகி புல்லாகி புதலாகி பூடும் ஆகி புறமாகி புறமூன்றும் கெடுத்தானாகி சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளும் ஆகி சுலாவாகி சுலாவுக்கோர் சூழலாகி நெல்லாகி நிலனாகி நீரும் ஆகி நெடுஞ்சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாறே நெல்லாகி நிலனாகி நீரும் ஆகி நெடுஞ்சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாறே நெடுஞ்சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாறே. அப்படியே ஆத்மார்த்த லிங்கத்துக்கு திருமஞ்சன பொடியிலையும் எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே நம்ம ஆத்மா லிங்கத்துக்கு பஞ்சாமிரத்துல அபிஷேகம் பண்ணிட்டோம். மூணாவது பொருள்ல பாலினாலே இப்ப நம்ம அபிஷேகம் பண்ணிருக்கிறோம். நாலாவது பொருளாக வாங்கம்மா சொல்லுங்கம்மா பாக்கியம்மா. தயிர் அபிஷேகம். அடுத்து பாலுக்கு முடிஞ்சு தயிர் அபிஷேகம் செய்ய போறோம். அதுக்கு உண்டான பாடல். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். காற்றாகி கார்முகிலாய் காலம் மூன்றாய் கனவாகி நனவாகி கங்குள்ளாகி கூற்றாகி கூற்றுதைத்த கொள்களிருமாகி
குறைகடலாய் குறைகடற்கோர் கோமானுமாய் நீற்றானாய் நீரேற்ற மேனியாகி நீள் விசும்பாய் நீள் விசும்பின் உச்சியாகி ஏற்றானாய் ஏறூர்ந்த செல்வன்னாகி எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே ஏற்றானாய் ஏறூர்ந்த செல்வன்னாகி எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே. எம்பெருமான் திருவள்ளுவர் கருணையினாலே ஏலவார் குடலை உடனாகி கட்சி ஏகம்பனுக்கும் உண்ணாமுலை உடனாகிய அண்ணாமலையாருக்கும் எல்லாமல்ல சிவபெருமானுக்கு நம் முதல் கால பூஜையிலே சிகாரம் சைவநெறி பாடசாலையில் பங்கெடுக்கக்கூடிய அன்பர்கள் ஆத்மார்த்தமாக ஆத்மலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில முதல் பூஜையாக திருமஞ்சன பொடியிலும், இரண்டாவது பூஜையாக பஞ்சாமிரத்திலும், இரண்டாவது அபிஷேகமாக, மூன்றாவது அபிஷேகமாக பாலிலும், நான்காவது அபிஷேகமாக இப்பொழுது தயிரிலும் செய்து அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஐந்தாவது அபிஷேகமாக நம்ம அபிஷேக பொருள் நம்ம என்னன்னு பார்ப்போம். வாங்கம்மா, சொல்லுங்கம்மா. அரிசி மாவுங்க ஐயா. அரிசி மாவுல பண்ண போறோம். திருவள்ளுவர் நம்மளுடைய பாவங்கள், முந்தைய காலத்துல செஞ்ச பாவங்கள் மொத்தம் இந்த முதல் கால யாகத்துல, முதல் கால வழிபாட்டுல போறதா நம்ம பாவிச்சுக்குவோம். நம் பிரம்மதேவர் வழிபட்ட காலம் என்பதனாலே நம்முடைய நான் என்கிற அகங்காரம் ஒடுங்கி, ஆணவம் அடங்கி, எபெருமான் திருவருள் கருணையினாலே திருவடியை வாழும்போதே திருவடியிலே பணிந்து அந்த முக்தி பேற்றை வாழும்போதே திருவடி பேறு பெற்று இறந்த பிறகுதான் சமாதி வைக்கணும்னு அவசியம் இல்லை. வாழும்போதே சமாதி நிலையை அடைய வேண்டும். ஆமா, செத்துட்ட பிறகு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் நமக்கு ஒட்டக்கூடாது. ஏன்னா வாழும்போதே சிவானந்தத்தில் நாம் திளைக்க வேண்டும். அந்த பேரானந்தத்தில் திளைக்க வேண்டும். அந்த பேரானந்தத்தை பெற வேண்டும். அதாவது அச்சோ யார் பெறுவார் அச்சோவே, யார் பெறுவார் அச்சோவே மாணிக்க வாசகர் சொல்லுவாரு. அதாவது இந்த முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனோ, பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாருமன்னும் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டு அத்தனனுக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே அப்படின்ற மாதிரி பெரும் கருணையினாலே நமக்கெல்லாம் ஆத்மார்த்தமா நினைக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை சிவபெருமான் கொடுத்திருக்கிறாரு. அந்த வகையில இப்போ அரிசி மாவுல அபிஷேகம் 5வது பொருளாக எம்பெருமான் திருவள்ளுவர் கருணைக்கு நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய, நம்முடைய மனமாக இருக்கக்கூடிய, நம்முடைய உயிராக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் புரு நடுவில் நடமாடிக்கொண்டிருக்கின்றான். அந்த இறைவனுக்கு இப்போ அரிசி மாவுல அபிஷேகம் செய்யப்படுகிறது. அதற்குண்டான பாடல்: தீயாகி நீராகி திண்மையாகி திசையாகி அத்திசைக்கோர் தெய்வமாகி தாயாகி தந்தையாய் சாருமாகி தாரகையும் ஞாயிறும் தன்மதியும் ஆகி காயாகி பழமாகி பழத்தில் நின்ற ரதங்கள் நுகர்வானும் தானேயாகி நீயாகி நானாகி நேர்மையாகி நெடுஞ்சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாறே. நீயாகி நானாகி நேர்மையாகி நெடுஞ்சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாறே. பெருமான் திருவருள் கருணையினாலே இப்ப அரிசி மாவினாலே நம்ம ஆத்மலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சிருக்கிறோம். அடுத்து 6வது பொருளாக வாங்கம்மா, பாக்கியம்மா சொல்லுங்க. ஐயா கரும்புஞ்சாருங்க ஐயா. பாருங்க, சிவபெருமானே ஆத்மலிங்கத்துக்கு எப்படிலாம் அந்த பொருள் எடுத்து வச்சிருக்காங்க அம்மா சிவபெருமான். இப்போ கருப்பஞ்சாறு என்று சொல்லக்கூடிய, கரும்பு சாறு என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த காமாட்சி, அந்த ஏலவார் குழலி என்று சொல்லக்கூடிய அம்மையுடைய கையில் இருக்கக்கூடியது கரும்பு தான். அப்படிப்பட்ட கரும்பை நம்மளுக்கு கரும்பை போன்ற ஒரு தித்திப்பான வாழ்க்கையை நமக்கு தருவாள் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நமக்கு அம்பாள் நமக்கு தருவாள் என்று சொல்லி, அந்த கரும்பையே பெருமானுடைய இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதருக்கு இப்பொழுது அபிஷேகமா செய்ய இருக்கின்றோம். 6வது பொருளாக நம்முடைய ஆத்மலிங்கத்துக்கு ஏகம் பரம் நாதமாக இருக்கக்கூடிய, நம்முடைய புது நடுவில் இருக்கக்கூடிய, நடமாடக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு இப்பொழுது கரும்பினாலே அபிஷேகம் செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அதுக்கு உண்டான பாடல்: அங்கமாயாதியாய் வேதம் ஆகி அருமறையோடு ஐம்போதம் தானேயாகி பங்கமாய் பல சொல்லும் தானேயாகி பால்மதியோடாதியாய் பான்மையாகி கங்கையாய் காவிரியாய் கன்னியாகி கடலாகி மலையாகி கழியும் ஆகி எங்குமாயேரூர்ந்த செல்வன்னாகி எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே. எங்குமாயேரோர்ந்த செல்வன்னாகி எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே. எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். எம்பெருமான் திருவள்ளுவர் கருணையினாலே இப்பொழுது நம்ம கரும்பு சாறிலே அபிஷேகம் செய்திருக்கிறோம்.
அடுத்து 7வது பொருளாக வாங்கம்மா சொல்லுங்கம்மா. ஐயா இளநீருங்க ஐயா. இளநீர்ல அபிஷேகம் பண்ண போறோம். அப்படியே ஆத்மார்த்தமா லிங்கத்தை நினைச்சுங்க. உங்க பிடிச்ச அந்த ஆத்மலிங்கத்தை மனசுக்குள்ள நினைச்சுங்க. அந்த ஆத்மலிங்கத்துக்கு இப்போ நம்ம 7வது பொருளாக இப்பொழுது நம்ம இளநீரில் அபிஷேகம் செய்ய இருக்கின்றோம். அதுக்கு உண்டான பாடல் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். மாதா பிதாவாகி மக்களாகி மறிகடலும் மால் விசும்பும் தானேயாகி கோதாவிரியாய் குமரியாகி பொல் பொலித்தோலாடை குழகராகி போதாய மலர் கொண்டு போற்றி நின்று புனைவார் பிறப்பொருக்கும் புனிதனாகி யாதானும் என நினைந்தார் கிளிதேயாகி அழல் வண்ண வண்ணர் தாம் நின்றவாறே யாதானும் என நினைந்தார் கெளிதேயாகி அழல் வண்ண வண்ணர் தாம் நின்றவாறே. எபெருமான் திருவருள் கருணையினாலே ஏலவார் குடலியுடன் கட்சி ஏகம்பனுக்கு இப்பொழுது நாம் இளநீரினாலே அபிஷேகம் செய்திருக்கிறோம். திருவருள் கருணையினாலே நாம் 8வது பொருளாக அபிஷேகம் செய்ய இருக்கின்றோம். ஆமா சொல்லுங்கம்மா. ஐயா பன்னீருங்க ஐயா. பன்னீர்னாலே இப்ப அபிஷேகம் செய்ய போறோம். சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லைமே. அதுக்கு உண்டான பாடலை பார்த்துருவோம். ஆத்மலிங்கத்துக்கு அப்படியே ஜோரா ஊத்துங்க பன்னீர். ஆவாகி ஆவினில் ஐந்தும் ஆகி அறிவாகி அடலாகி அவியும் ஆகி நாவாகி நாவுக்கோர் உரையுமாகி நாதனாய் வேதத்தில் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கோர் நாற்றமாகி பூக்கோலால் வாசமாய் நின்றானாகி தேவாகி தேவர் முதலும் ஆகி தேவாகி தேவர் முதலும் ஆகி செழுஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே தேவாகி தேவர் முதலும் ஆகி செழுஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே. எபெருமான் திருவருள் கருணையினாலே முதல் அபிஷேகம் நம்ம என்ன பண்ணோம்னா தீர்த்த பொடியில பண்ணோம். 2வது அபிஷேகம் நம்ம பஞ்சாமிரத்துல பண்ணோம். 3வது அபிஷேகம் பால்னாலே பண்ணோம். 4வது அபிஷேகம் தயிர்னால பண்ணோம். 5வது அபிஷேகம் அரிசி மாவுல பண்ணோம். 6வது அபிஷேகம் கரும்பு சாறுல பண்ணோம். 7வது அபிஷேகம் என்ன பண்ணோமா? பன்னீருங்க ஐயா. ஆமா 7வது இல்லம்மா, இதுல ஏதோ ஒண்ணு விட்டு நம்மளுக்கு நானு முதல்ல தீர்த்தப்படியில பண்ணோமா? ஆமாங்க ஐயா. 2வது அபிஷேகம் என்ன பண்ணோம்? தயிருங்க ஐயா. சாரி பஞ்சாமிரத்துல பண்ணோம். 3வது அபிஷேகம் பால்ல பண்ணோம். 4வது தயிர்ல பண்ணோம். 5வது அரிசி மாவுங்க ஐயா. அரிசி மாவுல பண்ணோம். 6வது கரும்புஞ்சாருங்க ஐயா. 7வது இளநீருங்க ஐயா. 7வது இளநீர்ல பண்ணிட்டோம். 8வது அபிஷேகம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பன்னீருங்க ஐயா. பன்னீர்னால அபிஷேகம் பண்ணிருக்கோம். அதுக்கு உண்டான பாடல பாடிட்டோம். வாங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அத்துணை அடியார் பெருமக்களும் வருக என்று வரவேற்கின்றோம். முதல் கால பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அபிஷேகத்துல அடியார் பெருமக்கள் ஆத்மலிங்கத்தை மனசுக்குள்ள நினைச்சுக்கங்க. இப்போ 9வது பொருள் அபிஷேகம் பண்ண போறோம். அம்மா சொல்லுங்கம்மா. பாக்கியம்மா. ஐயா திருநீருங்க ஐயா. திருநீற்றினாலே எம்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ண போறோம். நம்ம உடம்பு தான் பிரம்மா, நம்ம மனசு தான் நாராயணன், நம்முடைய உயிர் தான் ருத்ரன், நம்முடைய மூச்சு தான் மகேஸ்வரன், நம்முடைய நட்சிக்கிற பொருள் நம்முடைய கபாலம் தான் எல்லாம் வல்ல இறைவன் இருக்கக்கூடிய சதாசிவம். அப்படி நம்ம உடம்பே கோவிலா இருக்கு. அந்த கோவில்ல நம்ம சிவராத்திரியை கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த சிவராத்திரியில முதல் கால பூஜையில ஆத்மலிங்கமாக இருக்கக்கூடிய புறநூடில் இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு இப்பொழுது 9வது பொருளினாலே அபிஷேகம் செய்ய இருக்கின்றோம். இப்பொழுது திருவருள் கருணையினாலே என்னம்மா சொன்னீங்க? திருநீர் அபிஷேகம் ஐயா. திருநீற்றினாலே மந்திரமாவது நீரு மனசுக்குள்ள நினைச்சுங்க. திருநீற்றினாலே இப்ப அபிஷேகம் நடக்க இருக்கு. அதுக்கு உண்டான பாடல் நம்ம பாடிடுவோம். நீராகி நீலகளம் தானேயாகி நிழலாகி நீள் விசும்பின் உச்சியாகி பேராகி பேருக்கோர் பெருமையாகி பெருமதில்கள் 3னையும் எய்தானாகி ஆரேனும் தன்னை அடைந்தார் தம்மை எல்லாம் ஆட்கொள்ள வல்ல எம் ஈசானார்தாம் பாராகி பன்னாகி பாடல்லாகி பரஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே பாராகி பன்னாகி பாடல்லாகி பரஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே. இப்படி 9வது பொருள்னாலே இப்போ திருநீற்றினாலே அபிஷேகம் செஞ்சிருக்கோம். அப்படியே திருநீற்றினால பூசி இருக்கிற அந்த லிங்கத்தை ஆத்மலிங்கத்தை பாருங்க. அப்படியே அதுக்கு உண்டான பாட்டை நான் பாடிடுறேன்.
மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு. அப்படியே சாமி மேல அப்படி விபூதி இருக்குதான் நினைச்சுக்கங்க. சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. எல்லாம் வல்ல ஏலவார் குடலை உடனாகி கச்சியகமனுக்கும் எல்லாம் வல்ல உமையம் உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையாருக்கும் எல்லாம் வல்ல ஞானாம்பிகை என்று சொல்லக்கூடிய காலத்தி அப்பனுக்கும் ஜலகண்டேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஜலகண்டேஸ்வரருக்கும் பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய ஆரூர் பெருமானுக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு இப்போ கிட்டத்தட்ட 9 பொருள்களினாலே நம்ம அபிஷேகம் செஞ்சிருக்கோம். இத்தனை இறைவனும் நம்முடைய ஆத்மலிங்கத்தில் தான் இருக்கின்றார்கள். இந்த ஆத்மலிங்கத்துக்கு இப்போ 9 பொருள்களினாலே அபிஷேகம் செய்திருக்கிறோம். அடுத்து 10வது பொருள் சொல்லுங்கம்மா. சந்தனம் ஐயா. சந்தனத்தினாலே இப்பொழுது அபிஷேகம் நடக்க இருக்கிறது. எல்லாம் ஆத்மார்த்தமா அப்படியே மனசுக்குள்ள பாவிச்சுக்குங்க. சிவசிவா அதுக்குண்டான பாடலை படிச்சுக்கலாம். மாலாகி நான் முகனாய் மாபூதமாய் மறுக்கமாய் அறுக்கமாய் மகிழ்வும் ஆகி பாலாகி என் திசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகம் தானேயாகி பூலோக புவலோக சுவலோகமாய் பூதங்களாய் புராணம் தானேயாகி ஏலாதனவெல்லாம் ஏல்விப்பானாய் எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே. ஏலாதன எல்லாம் ஏல்விப்பானாய் எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே. இப்படி ஆத்மலிங்கத்துக்கு திருவருள் கருணையினாலே 10 பொருள்களினாலே இப்பொழுது அபிஷேகம் செய்திருக்கின்றோம். சந்தன அபிஷேகம் நிறைவேற்றிருக்கிறது. இந்த சந்தனத்தை எல்லாரும் வந்து அப்படியே ஆத்மார்த்தமா நெஞ்சில பூசிக்குங்க. சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே இப்ப நம்ம சந்தனத்தினால அபிஷேகம் பண்ணியிருக்கோம். முதல் கால பூஜையிலே அற்புதமா 10 பொருள்களை கொண்டு ஆத்மலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறோம். அடுத்து 11வது பொருள் சொல்லுங்கம்மா. இருக்கா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லைங்க ஐயா. போதும். வில்லுவத்துல பண்ணிடலாம். சரிங்க ஐயா. அவ்வளவுதான். வில்லு ஆமா அப்படியே முடிச்சுக்கலாம். 10 பாட்டும் அந்த 10 பாட்டோட போதும். சரி, 10 பொருள்கள்னாலே எம்பெருமான் திருவருள் கருணையினாலே இப்போ ஆத்மலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சிருக்கிறோம். இப்போ அப்படியே அபிஷேகம் ஒன்று முடிச்சு இப்போ அலங்காரம் பண்ணிடுவோம். ஒரு 2 வித்தின் செகண்ட் நீங்க எல்லாரும் நைவேத்தியம் ரெடி பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பொருளை வந்து சாமிக்கு ரெடி பண்ணுங்க. அதுக்குள்ள அவங்கவுங்க சாமிக்கு அவங்கவுங்க பிடிச்ச பொருளை அப்படின்னு ஆத்மலிங்கத்துக்கு துணியை கட்டிடுங்க, அலங்காரம் பண்ணிடுங்க. ஆமா, சிவபெருமானே சிவசிவா. அப்போ உங்களுக்கு பிடிச்ச உணவை அப்படியே நைவேத்தியம் பொங்கல் வெண்பொங்கலோ இல்ல பிடிச்ச திராட்சையோ முந்திரி திராட்சை இறைவனுக்கு என்ன பண்ணுங்க அப்படி நைவேத்தியமா பண்ணிடலாமா? அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலும் பூமி செய் நண்பாலிக்குமாறு கண்டின்புற இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே. திருச்சிற்றம்பலம். பெருமான் அருள்தரும் ஏலவார் குழலுடனாகிய அச்சி அகம்பனே பெருமான் அருள்தரும் உண்ணாமலை அம்மனுடனாகிய அண்ணாமலையார் பெருமானே எம்பெருமான் அருள்தரும் அகிலாண்டேஸ்வரி உடனாகிய ஜலகண்டேஸ்வர பெருமானுக்கும் எம்பெருமான் அருள்தரும் ஞான திரிபுர சுந்தரி உடனாகிய காலத்தி அப்பனுக்கும் எம்பெருமான் அருள்தரும் சிவகாமி எம்பாளுடன் நடராஜ பெருமானுக்கும் நைவேத்தியம் சமர்ப்பிக்கிறோம். திருச்சிற்றம்பலம். பஞ்சபூதேஸ்வரா போற்றி போற்றி. எம்பெருமானே பஞ்சபூதேஸ்வரரை அமுது செய்வீர்களாக. பிரம்மன் வழிபாடு செய்யக்கூடிய இந்த காலத்துல எம்பெருமானே அமுது செய்வீர்களாக. சிகார சைவநெறி பாடசாலை அதற்கு அத்தனை அடியார்கள் சார்பாகவும் நம்ம எம்பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். திருவருள் கருணையினாலே நைவேத்தியம் முடிஞ்சிச்சு. இப்போ போற்றி சொல்ல போறோம். அவங்கவுங்க சாமியை நினைச்சுக்குங்க. திருவருள் கருணையினால மனசுக்கு பிடிச்ச பூவை மனசுக்குள்ள நினைச்சுங்க. கோயிலுக்கு போக முடியாதவங்க கோயிலுக்கு போய் சிவபெருமான தரிசனம் பண்ண முடியலையென்று வருத்தப்படாதீங்க. இப்போ முதல் கால பூஜையில 10 பொருளை நம்ம அபிஷேகம் பண்ணிட்டோம். ஒரு பொருள் விடாம எல்லா பொருளையும் பாக்கியமாமா நமக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த வகையினாலே திருவருள் கருணையினாலே 10 பொருள் அபிஷேகம் பண்ணி மிகப்பெரிய திருப்தினால இப்போ சாமிக்கு ஆத்மார்த்த லிங்கத்துக்கு நீங்க எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச உடைய நீங்க அணிவிச்சிருங்க. அவர் வேட்டி கட்டுவீங்களோ இல்லை எப்படி கட்டுவீங்களோ அது நீங்க உங்க ஆத்மார்த்த லிங்கத்துக்கு நீங்க அந்த எம்பெருமானுக்கு துணியை உடுத்துருங்க. அப்படியே ருத்ராட்சத்தை போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு நல்லா அழகா
விபூதி பூசி சந்தனம் வச்சு அந்த புருவ நடுவில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு எல்லா அலங்காரமும் பண்ணிடுங்க. பண்ணி முடிச்ச பிறகு மாலையால அலங்காரம் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ நெய்வேத்தியம் சூப்பரா நம்ம பண்ணியிருக்கிறோம். எல்லாம் வல்ல பஞ்சபூதேஸ்வரர், ஏன்னா எல்லா தலங்களையும் சொல்லிட்டு இருக்கோம் முடியலன்றதுக்காக அவருக்கு இறைவனுக்கு பஞ்சபூதேஸ்வரர்னே பேர் வச்சுட்டேன். அந்த இறைவனுக்கு எல்லாரும் ஆத்மார்த்தமா இப்போ உங்களுக்கு பிடிச்ச பொருள்லாம் வந்து நைவேத்தியம் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். திருவருள் கருணையினால இப்போ சங்கல்பன்ற பேர்ல வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் சார்பாக ஒரு போற்றி சொல்லுவோம். போற்றி சொல்லி அதுக்கப்புறம் பஞ்சபுராணம் பாடி அதுக்கப்புறம் நிகழ்ச்சியை இந்த நிறைவு செய்யும். முதல் கால பூஜை நிறைவு செஞ்சிருவோம். இந்த ஆத்மலிங்க வழிபாடு பெரிய வரலாற்று நிகழ்வாக இருக்கும்னு நான் நம்புறேன். பெரும் பாக்கியமா நான் கருதுறேன். சிவபெருமானே நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெருங்கருணையினால இப்ப நம்ம வந்து வழிபாட்டுல போற்றி சொல்லலாம். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு உங்களுக்கு பிடிச்ச பூவை மனசுக்குள்ள நினைச்சுங்க. ஆமா, அது வில்வமா கூட இருக்கலாம், இல்ல கொன்றையா இருக்கலாம். அது ஏதாவது எடுத்துக்கங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப நான் போற்றி சொல்றேன். நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க இப்போ மகேஸ்வரியம்மா வண்டியில போயிட்டு இருக்காங்க, அவங்களும் பேருந்துல தான் இருக்காங்க. நிர்மலா அம்மா பேருந்துல தான் இருக்கிறாங்க. விஜய் அம்மா வீட்டுல இருக்கிறாங்க. பாக்கியம் அம்மா வீட்டுல இருக்கிறாங்க. இப்ப அடியனும் வந்து திருவள்ளுவர் கருணையினால உயரமான ஒரு இடத்துல இருக்கிறேன். சாமியோட பெரும் கருணையினால இப்போ இப்போ நம்ம எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஆத்மலிங்கத்துக்கு போற்றி சொல்லலாம். யார் யார் எங்க இருக்கிறீங்களோ அங்க இருந்தபடி சாமி என்ன பண்ணுங்க, அப்படியே போற்றியால அவங்கவுங்க புரு நடுவில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு போற்றி சொல்லுங்க. சரியா? திருச்சிற்றம்பலம். மனசுக்கு பிடிச்ச பூ மனசுக்குள்ள நினைச்சுக்கங்க. அப்படியே நான் சொல்லும்போது அதை போற்றி எடுத்து அப்படியே ஆத்மார்த்தமா நினைச்சுங்க. சிவபெருமான் புரு நடுவில் இருக்கிறாரு. எல்லாம் நடமாடும் தெய்வங்களாக இருக்கக்கூடிய நீங்க எல்லாரும் சேர்ந்து வழிபாடு செய்வோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், சங்கல்பம் பண்ணிக்குவோம். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். நம்ம சிகாரத்துக்குள்ள வரக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய நோய் நொடியெல்லாம் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும். சிவபெருமானே. ஆமா, ஆரோக்கியமான வாழ்வு தான் முதல்ல முக்கியம். வெல்த், அதுக்கப்புறம் தான் ஹெல்த். முதல்ல ஹெல்த், அப்புறம் தான் வெல்த். அதுக்கப்புறம் தான் எம்பெருமானுடைய திருவடியை நம்ம வந்து அப்ப பெற்று சிவபேரு, அதாவது சிவகதி அடையறது தான் வந்திருக்கோம். சரியா? சிவசிவா. திருச்சிற்றம்பலம். உங்களுக்கு பிடிச்ச பூ எடுத்துங்க, போற்றி சொல்லிடலாம். திருச்சிற்றம்பலம். கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, கடலடைந்தார் செல்லும் கதியே போற்றி, அற்றவர்க்காரமுதமானாய் போற்றி, அல்லலறு தடியேனை ஆண்டாய் போற்றி, மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி, வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி, செற்றவர்தம் புறமரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. அப்படியே ஆத்மலிங்கத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச லிங்கத்துக்கு பூ எடுத்து வைங்க. ஓம் மங்கமலி கடல் நஞ்சம் உண்டாய் போற்றி, மதையானை இருருவை போர்த்தாய் போற்றி, உங்களதும் கொன்றை தாராய் போற்றி, கொல்புளித்தோல் ஆடை கொடகா போற்றி, அங்கனனே அவர்கள்தம் இறைவா போற்றி, ஆலமர நேளரம் சொன்னாய் போற்றி, செங்கனக தனிக்குன்றை சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. ஓம் மலையான் மடந்தை மணாலா போற்றி, மழுவிடையா நின்பாதம் போற்றி போற்றி, நிலையாக என் நெஞ்சில் நின்றாய் போற்றி, நெற்றி மேல் ஒற்றை கண் உடையாய் போற்றி, இலையார்ந்த மூவிலவில் எந்தி போற்றி, ஏழ்கடலும் எழுபடிலும் ஆனாய் போற்றி, சிலையால் அன்றையிலரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. ஓம் பொன்னியலும் மேனியனே போற்றி போற்றி, பூதப்படையுடையாய் போற்றி போற்றி, மன்னிய சீர் மறைநான்கும் ஆனாய் போற்றி, மரியேந்த கையானே போற்றி போற்றி, உண்ணும் அவர் குன்மையனே போற்றி போற்றி, உலகுக்கு ஒருவனே போற்றி போற்றி, சென்னிமிசை வெண்பிறையாய் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, நஞ்சுடைய கண்டனே போற்றி போற்றி, நற்றவனே நின்பாதம் போற்றி போற்றி, வெஞ்சுடனான் பல்லிருத்த வேந்தே போற்றி, வெண்மதியும் கண்ணி விகிர்த்தா போற்றி, துஞ்சிருளில் ஆடல் உகந்தாய் போற்றி, தூணீரு மெய்க்கணிந்த சோதி போற்றி, செஞ்சடையாய் நின்பாதம் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. ஓம் சங்கரனே நின்பாதம் போற்றி போற்றி, சதாசிவனே நின்பாதம் போற்றி போற்றி, பொங்கரவா நின்பாதம் போற்றி போற்றி, உன்னியனே நின்பாதம் போற்றி போற்றி, அங்கமலத்தயனோடு மாலும் காண அனலுருவா நின்பாதம் போற்றி போற்றி, செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. ஓம் ஒம்புலவு கொன்றை சடையாய் போற்றி, வான்பிறையும் வாலரவும் வைத்தாய் போற்றி, கும்பனையன் உன்னுடையால் கூறா போற்றி, குறைகடலால் கூற்றுதைத்த கோவே போற்றி, நம்புமோர் கரும்பொருளே போற்றி போற்றி, நால்வேதம் ஆரங்கம் மானாய் போற்றி, செம்பொனே மரகதமே மணியே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. ஓம் உள்ளமாய் உள்ளத்தே நின்றாய் போற்றி, உகப்பார் மனத்தெங்கும் நீங்காய் போற்றி, வல்லரே போற்றி, மணாலா போற்றி, வானவர்கோன் தோல் துணிந்த மைந்தா போற்றி,
ஓம் வெள்ளை விகிர்த்தேரும் விகிர்த்தா போற்றி, மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாய் போற்றி, தெள்ளுநீர் கங்கை சடையாய் போற்றி, திருமூலட்டாளனே போற்றி போற்றி. ஒரு பூ எடுத்து வைங்க. ஒரு ஆத்மார்த்த லிங்கத்துக்கு ஒரு பூ எடுத்து வைங்க. பூவார்ந்த சென்னி புனிதா போற்றி, புத்தளே போற்றும் பொருளே போற்றி, தேவார்ந்த தேவர்க்கும் தேவே போற்றி, திருமாலுக்கு ஆழி அளித்தாய் போற்றி, சாகாமை காத்தென்னை ஆண்டாய் போற்றி, சங்கொத்த நீற்றம் சதுரா போற்றி, சேவார்ந்த வெல்கொடியாய் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பிரம்மந்தன் சிரமறிந்த பெரியோய் போற்றி, பெண்ணுருவோ நானுருவாய் நின்றாய் போற்றி, கரம் நான்கும் முக்கண்ணும் உடையாய் போற்றி, காதலிப்பார்க்கு ஆற்ற எளியாய் போற்றி, அருமந்த தேவர்க்கு அரசே போற்றி, அண்டரக்கன் ஐநான்கு தோலும் தாளும் சிறந்தரித்த சேவடியாய் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. பெருமான் அல்தரும் ஏலவார் குடலுடன் கட்சி ஏகம்பனுக்கு போற்றி சமர்ப்பிக்கிறோம். திருச்சிற்றம்பலம். இப்ப எல்லாம் அப்படியே எம்பெருமானுக்கு கொஞ்சம் தீர்த்தத்தை எடுத்து விட்டு ஆத்மலிங்கத்துக்கு கபாலத்தில் வரக்கூடிய அந்த இறைவனுக்கு நம்ம போற்றி சொல்லியிருக்கிறோம். திருவள் கருணையினாலே 10 விதமான பொருள்களாலே நம்ம இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறோம். எம்பெருமானுக்கு பிடிச்ச ஆடையை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், உடுத்திருக்கிறோம். நைவேத்தியம் பண்ணியிருக்கிறோம். நைவேத்தியம் பண்ணி முடிச்சு பூக்களாலே அலங்காரம் செஞ்சு இப்போ போற்றி பிடிச்ச பூக்களினாலே நம்ம போற்றி செஞ்சிருக்கிறோம். திருவள் கருணையினாலே 50 புராணம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபுராணம் என்று சொல்லக்கூடிய 12 திருமுறைகளை 18,476 பாடல்களையும் பாட முடியாது என்பதற்காக நாம் 5 பாடல்களாக பிரித்து பாடக்கூடிய அந்த பாடல்களை இப்பொழுது நம்ம பாடி எம்பெருமான் செவிகுளிரும் பண்ணும் 50 புராணத்தை பாடுவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். யாராவது விருப்பப்பட்டவங்க பாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா பாடலாம். அதாவது முதல்ல தேவாரம், எம்பெருமான் அருள் தரும் அவங்கவுங்க ஆத்மலிங்கத்துக்கு அவங்கவுங்க பாடணும். இருந்தாலும் அப்ப சபையில நீங்க எல்லாரும் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பாடுறதுக்கான வாய்ப்பு இறைவன் வகுத்து கொடுத்துருக்காரு. எல்லாருமே பாடலாம். எம்பெருமான் அருள் தரும் ஏலவார் குடலி உடனாகிய கட்சி ஏகம்பனுடைய திருவள் கருணை, கட்சி ஏகம்பனுடைய செவிகுளிரும் பண்ணும் தேவாரத்திலிருந்து முதல் பாடல் யாராவது பாடுறதா வந்து பாடுங்க. ஐயா நான் படிக்க வாங்கம்மா வாங்கம்மா. கொஞ்சம் முதுகு வலி, கோயிலுக்கு போக முடியல, வீட்டுலதான் இருக்கேன். வாங்கம்மா. இது என்னம்மா உங்களுக்கு என்ன இப்ப சிகாரம் உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுங்க. வாங்கம்மா. முதுகு வலி போக முடியாது, வீட்டுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், சாமி முடிச்சுக்கிட்டு இருக்கேன். வாங்கம்மா 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 பாடுங்கம்மா. முதல் பாடு தேவாரம் படிங்கம்மா. தேவாரம். தோடுடைய செவியன் விடை ஏறிபோர் துவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன், ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த, பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் நன்றே, பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் நன்றே. அடுத்து திருவாசகம் படிக்கவையா? இருக்குமா, நான் கூப்பிடுறேன். இருக்குமா முறை அடுத்து யாருன்னா வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். பாடிட்டு கூப்பிடுறேன். சிவபெருமானே. எம்பெருமான் அருள் தரும் ஏலவார் குடலி உடனாகி கட்சி ஏகம்பனுடைய செவிகுளிரும் வண்ணம் திருவாசகத்திலிருந்து ஒரு பாடல். மகேஸ்வரிமா வாய்ப்பு இருக்கா? இல்ல, வாய்ப்பு இல்ல. பயணத்தில் இருக்கிறாங்க. திருநாமா பயணத்தில் இருக்கிறாங்க. சரி, பாக்கியமாமா திருவாசகம். திருச்சிற்றம்பலம். கோயில் திருப்பதிகம். மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழு பரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய், தேரலின் தெளிவே சிவபெருமானே, திருப்பெருந்துறை உரை சிவனே, ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அருமை அருமை அருமை. மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்து. அற்புதம் அற்புதம் அற்புதம். திருவாசகத்துல ஒரு பாட செவிகுளிரும் பாடியாச்சு. அடுத்து
எம்பெருமான் அல்தரும் ஏலவார் குடலி உடனாகி கட்சி ஏகம்பனுடைய செவிகுளிரும் வண்ணம் திரு விசைப்பாலிருந்து ஒரு பாடல். வாங்கம்மா விஜயம்மா. படிக்கியா படிக்க. ஒளி வளர் விளக்கு உழப்பில ஒன்றே உணர்வு சொல் கடந்ததொர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள் மணி குண்டு சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பல மாடரங்காக வெளிவள தெய்வ கூத்து கந்தாயை தொண்டனை விளம்புமா விளம்பு. திருச்சிற்றம்பலம். அருமை 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 அருமை. எம்பெருமான் அல்தரும் ஏலவார் குடலி உடனாகிய கட்சி ஏகம்பனுடைய செவிகுளிரும் வண்ணம் திரு பல்லாண்டிலிருந்து ஒரு பாடல். யார் பாடுறீங்க? திரு பல்லாண்டு. பாக்கியம்மா வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குங்க ஐயா. ஒரே நிமிஷம். திருச்சிற்றம்பலம். குழலொளி யாழொளி கூத்தொளி ஏத்தொளி எங்கும் குழாம் பெருகி விழவொளி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திருவாரூரின் மழவிடையார்க்கு வழி வழியாளாய் மனம் செய் குடி பிறந்த பழடியாரோடும் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். அருமை அருமை. எம்பெருமான் அல்தரும் ஏலவார் குடலி உடனாகி கட்சி ஏகம்பனுடைய செவிகுளிரும் வண்ணம் பெரிய புராணத்தில் இருந்து ஒரு பாடல். யார் பாடுறீங்க? வாய்ப்பு இருக்கா? சரி சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எம்பெருமான் அல்தரும் ஏலவார் குடலி உடனாகி கட்சி ஏகம்பனுடைய செவிகுளிரும் மண்ணும் அம்பாளுக்கு உண்டான பாடல். யாருன்னா படிக்கிறீங்களா? சரி, அடியன் படிக்கிறேன். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கொட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. அடுத்து எம்பெருமான் அருள் தரும் ஏலவார் குழலி உடனாகிய கட்சி ஏகம்பனுடைய செவிகுளிரும் மன்னும் சோமாஸ்கந்தர் என்று அழைக்கக்கூடிய அந்த முருகபெருமான் என்று அழைக்கக்கூடிய முருகபெருமானை திருப்புகழால் பாட யாருன முடியுமா? பாடுறீங்களா? சரிங்க ஐயா. பாடுங்கம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீயருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஆறுமுகமான பொருள் நீயருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. திருச்சிற்றம்பலம். அருமை 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 அருமை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம்
வான்மிகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நம்ம ஆத்மாத்ம பூசையிலே பெருமான் அருள்தரும் ஏலவார் குடலில் உடனாக கட்சி ஏகம்பனுக்கும் அவங்கவுங்க ஆத்மலிங்கத்துக்கும் இப்ப நம்ம வந்து முதல் கால பூஜை தொடங்கி செய்து வருகிறோம். அந்த வகையில் எம்பெருமானுடைய திருவள்ளுவர் கருணையினாலே சிகாரம் சைவநெறி பாடசாலையிலே ஆத்மலிங்கத்துக்கு அற்புதமான 10 பொருட்களினாலே அபிஷேகம் செய்யப்பட்டு பிறகு அற்புதமான அந்த போற்றி எல்லாம் சொல்லி அலங்காரம் எல்லாம் ஆத்மலிங்கத்துக்கு செய்திருக்கிறோம். அந்த வகையில் எம்பெருமான் திருவள்ளுவர் கருணையினாலே 50 புராணம் பாடப்பட்டு நைவேத்தியம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எம்பெருமானுக்கு ஊதுபத்தி காமிக்க போறோம். சிவபெருமானே எல்லாரும் வந்து ஆத்மலிங்கத்தை அப்படியே ஒரு விளக்கு ஒன்று நல்லா ஜோதியை நல்லா எரியிற மாதிரி எம்பெருமானுடைய திருவள்ளுவர் கருணையினாலே சாமி தரிசனம் செய்யற மாதிரி எல்லாரும் மனசால பாவிச்சுக்குங்க. உங்க புருவ நடுவில் இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனை கண்டு தரிசிக்கும்படி பணிவோன்பு கூறி இப்போ எல்லாம் வல்ல இறைவனுக்கு நம்ம ஊதுபத்தி காமிக்கலாம். அப்படியே மணி இருந்ததுன்னா பக்கத்துல மனசுக்குள்ள மணி அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன், உளந்தார் தலையில் பலி கொண்டுடல்வார், உடலுள் ஒரு சூலை தவிர்த்தருளாய், கலந்தேன் அடியேன் அதிகை கடில, வீரட்டா நத்துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம். அப்படி மனசுக்குள்ள கணபதி, முருகர், சோமாஸ்கந்தர், அந்த அப்படியெல்லாம் எல்லா இறைவனையும் உள்ள உள்ளுக்குள்ள அப்படியே கோயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி நந்தியம்பெருமான் நினைச்சுங்க. அப்படியே நந்தியம்பெருமானுக்கு மாலையெல்லாம் போட்டிருக்கோமோ நினைச்சுங்க. திருவள்ளுவர் கருணையினாலே நந்தியம்பெருமானுக்கும் இப்போ அப்படியே ஒரு பாடலை பாடிடுவோம். திருச்சிற்றம்பலம். அப்பனை நந்தியை ஆறாவதினை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசனருள் பெறலாமே. அப்படி ஊதுபத்தி காமிச்சிடும் நந்திக்கும். ஆமா, நந்தியம்பெருமானுக்கும் அலங்காரம் செய்யப்பட்டதா நினைச்சுங்க, நைவேத்தியம் பண்ணதான் நினைச்சுங்க. இப்போ நம்ம ஆரத்தி எடுத்துடலாம். திருவள்ளுவர் கருணையினாலே அவங்கவுங்க ஆத்மலிங்கத்துக்கு ஆரத்தி எடுத்துடலாம். சிவாயிரம். திருச்சிற்றம்பலம். அப்படியே உள்ளுக்குள்ள ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓட விடுங்க. அப்படியே உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டு அப்படியே தமிழ்ல இந்த பாட்டு பாடுவோம். அப்படியே ஆத்மலிங்கத்துக்கு நம்ம எல்லாம் கற்பூர ஆரத்தி காண்பிக்கலாம். சிவாயினம். திருச்சிற்றம்பலம். கற்பனை கடந்த ஜோதி, கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் இடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சிய கம்பனே. எது பிழை செய்தாலும் ஏழையனுக்கு இறங்கி தீது புரியாத நீதி தடைக்கின்ற போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் அருள் தரும் ஏலவார் குடலையுடனாக கச்சி ஏகம்பனுக்கு கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பிக்கிறோம். திருச்சிற்றம்பலம். அவங்கவுங்க ஆத்மலிங்கத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் அந்த சாமி பேரை சொல்லி அப்படியே அந்த தண்ணியை விளைய விட்டுட்டு கற்பூரத்தை காமிச்சு அப்படியே வானத்துக்கும் காமிச்சு எல்லாரும் அப்படியே கண்ணில் ஊத்திக்குங்க. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். அப்படியே கற்பூரத்தை எல்லாம் கண்ணில் எல்லாம் ஊற்றி வச்சுக்கோங்க, தொட்டு கும்பிட்டுங்க. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருநீர். திருநீர் கொடுக்கப்படுகிறது. எல்லாம் மனமாற பூசிக்குங்க. அடியனும் திருநீர் எடுத்துக்கிறேன். பேசிக்கிட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு திருநீர் எடுத்துக்கிறேன். சிவபெருமானே. சிவசிவா. கையில் திருநீர் இருந்தால் எல்லாம் திருநீர் எடுத்துக்குங்க. ஏன்னா நம்ம ஆத்மலிங்கத்துக்கு பூஜை பண்றோம். கோயிலுக்கு போக முடியாதவங்க, முதல் கால பூஜை பண்ண முடியாதவங்க திருநீற்று எடுத்து வச்சுக்கோங்க. சிவாய நம சிவாய நம. அடியன் பூசி வருவதாக பாவிச்சுக்குங்க. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். பூசிக்குங்க. மந்திரமாவது நீ அப்படியே ஆத்மா பூசி வரத நினைச்சுக்கங்க. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு
சமயத்தில் உள்ளது நீரு செந்தூவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் ஓசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல்லோற்ற தீப்பினியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே. அப்படி எல்லாம் திருநீர் எடுத்து பூசிங்கப்பா. சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அப்படி குங்குமம் வாங்கிக்கோங்க. சிவபெருமான் சிவசிவா அர்ச்சனை செய்யப்பட்ட பூவு அந்த இதெல்லாம் நான் வாழ்த்தி கொடுத்துறேன், வாங்கிக்கோங்க. முதல் கால பூஜைக்கு வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களை வருக வருக என்று வரவேற்று சிகாரம் சைவநீதி பாடசாலை சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு பொற்பாதங்களை மனமொழி மேகலாவை வணங்கி இந்த பூஜை பண்ணப்பட்ட அந்த அர்ச்சனை செய்யப்பட்ட பொருள்கள்லாம் வாழ்த்தி கொடுத்துறோம், வாங்கிக்கோங்க. திருச்சிற்றம்பலம். எல்லார் கையிலையும் அந்த பூவும் அர்ச்சனை பண்ண பூ இருக்குது, பழம் இருக்கு, அதெல்லாம் வாங்கிக்கோங்க. சிவாயனம் 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 சிவாயனம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதமோர் குறைவிலே கண்ணின் நல்லத்துரும் கடுமல வலநகர் பெண்ணின் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே எம்பெருமான் அருள் தரும் ஏலவார் குடலி உடனாகி கட்சி ஏகம்பனுடைய பெரும் கருணையும் ஆசீர்வாதமும் பரிபூர்ண ஆசியும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைப்பதாக கிடைப்பதாக கிடைப்பதாக. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அர்ச்சனை பண்ணப்பட்ட பொருள் பூவெல்லாம் கையில கொடுத்துட்டேன். ஒரு கோயில்ல என்ன முறையா பண்ணுவாங்களோ, ஒரு உபயதாரருக்கு என்ன பண்ணுவாங்களோ அத்தனை முறையா உங்களுக்கு இப்போ இந்த அர்ச்சனை பொருளை நான் கொடுத்துருக்கிறேன். பத்திரமா அதை வாங்கிக்கிங்க, திருநீர் பூசிங்க. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அடுத்து நெய்வேத்தியம் பண்ணப்பட்ட பொருளை அடியார் பெருமக்களுக்கு எடுத்து விநியோகம் பண்ற மாதிரி பாவிச்சுக்குங்க. சிவசிவா. யார் யார் என்னென்ன படைச்சிங்களோ அதை அந்த அடியார்களுக்கு வந்திருக்கிற அடியார்களுக்கு எடுத்து கொடுத்துருங்க. ஆமா, குறிப்பா சுண்டல் படைச்சிருந்தீங்கன்னா விஜயம்மா கொடுத்துருங்க, பாக்கியம் அம்மா கொடுத்துருங்க, நிர்மலாம்மா கொடுங்க, மல்லிகம்மா கொடுங்க. ஆமா, குறைச்சி கொடுக்க நுள்ளி கொடுக்காதுங்க, அள்ளி கொடுங்க. ஆமா, கிள்ளி கொடுக்க மாட்டோம், அள்ளி தான் கொடுப்போம். பாக்கியம் அம்மா என்ன வச்சிருக்கீங்களா அதை கொடுங்க எல்லாருக்கும். இருக்கீங்களா? சிவபெருமான் சிவசிவா. என்ன வச்சிருக்கீங்க கையில? ஐயா கையில வாழைப்பழமும் ஆப்பிள் வச்சிருக்கோங்க ஐயா. இப்போ நைவேத்தியத்துக்கு இப்போ இந்த கால சரி 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 சரி. வந்து அடியாரும் கொடுங்க எல்லாருக்கும், அப்படி மானசீகமா கொடுங்க. கையில ஒரு தொன்னை கொடுத்து அந்த பஞ்சாமிரதம் எல்லாம் அபிஷேகம் பண்ண பொருள் எடுத்து என்ன பண்ணுங்க. சரிங்க ஐயா. கொடுங்க 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 கொடுங்க. ஒவ்வொருத்தரும் எல்லாம் டிராவல்ல இருக்கிறாங்க, பயணத்துல இருக்கிறாங்க, கொடுங்க, வாங்கிட்டோம். முடியாதவங்களுக்கு எல்லாம் எல்லாம் பாருங்க, முதுகு வலின்னு சொன்னாங்க விஜயம்மா, எவ்வளவு ஆத்மார்த்தமா வந்துட்டோம். என்ன அனைவரும் சிவனோட அருள் பெற்று திவ்யமாக வாழ வாழ்த்துக்கள். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். கொடுங்க அந்த பஞ்சாமிரத்தை கொடுங்க, அந்த பழங்கள்லாம் கொடுங்க, எல்லாரும் வாங்கிட்டோம். ஆமா, நோயெல்லாம் போயிடணும், பிணி தீர்ந்துடணும். மல்லிகாம்மா வாங்கிக்கோங்க, முதல் கால பூஜை முடிஞ்சிச்சு எங்களுக்கு. வாங்க வாங்க. திருமலமா வாங்க ஐயா. எனக்கு கை நிறைய கிடைச்சிருக்கு, மடி நிறைய கிடைச்சிருக்கு. வாங்கிக்க சொல்லலாம். வாங்கிக்க வாங்கிக்க கொடுங்க. பாக்கியம்மா எடுத்து கொடுங்கம்மா. அனைவரும் இன்பமாக பெற்றுக்கொள்வோம். சிவாய நம. பாருங்க, கோயிலுக்கு போனா கூட இந்த மாதிரி பாக்கியம் அம்மா கிட்ட வாங்க முடியாது. அற்புதம் 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 அற்புதம். ஒவ்வொரு கால பூஜையிலையும் ஒவ்வொரு விதமா நம்ம அமுது சாப்பிடலாங்க, வாருங்களாங்க ஐயாமா. எல்லாரும் கலந்துக்குங்க. சிவாய நம. அற்புதம் 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 அற்புதம். நன்றி நன்றி நன்றி. திருவள்ளுவர் கருணையினால பங்கெடுத்த அத்தனை உள்ளவருக்கு மனமான சுண்டல் இருந்தா சுண்டல் கொடுங்க, வெண்பொங்கல் தான் வெண்பொங்கல் கொடுங்க, விஜயம்மா கொடுங்க. எல்லாரும் வந்து இது மாதிரி பங்கெடுங்க. ஆமா, இது மாதிரி கோயிலுக்கு போக முடியல, நல்லா பூஜை பண்ண முடியல, சாமியாரால பங்கெடுக்க முடியலன்ற வருத்தம் இருந்ததுன்னா நிச்சயம் அடுத்த கால பூஜைக்கு நம்ம வழி வகுத்து கொடுப்போம். தனிப்பட்ட முறையில் கோயிலுக்கு போறதா போயிட்டு வந்துருங்க. இப்ப முதல் கால பூஜை 6 to 9 மணிக்குள்ள
சாமியோட பெருங்கருணையினால 8:20க்குள்ள நம்ம நிகழ்ச்சியை முடிச்சிட்டோம். அதாவது பூஜையை முடிச்சிட்டோம். ஆமா, நைவேத்தியம் பண்ணியாச்சு. நைவேத்தியம் பண்ணப்பட்ட பொருளை சாப்பிட்டாச்சு. 10 விதமான பொருள் அபிஷேகம் பண்ணோம். பாக்கியம் அம்மா பொருள்லாம் எடுத்து கொடுத்தாங்க. நம்ம எடுத்து அபிஷேகம் பண்ணிட்டோம். அது பாருங்க, இன்னைக்கு தான் அவங்க சிவராத்திரிக்கு வந்து காலையிலேயே நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. திருவள்ளுவர் கருணையினால இன்னைக்கு நம்ம சேகரம் சைவநெறி பாடசாலையில பங்கெடுத்து ஆத்மார்த்த பூஜைக்கு ஒரு துணையா இருந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி நிச்சயம் எல்லாருக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமையும் நான் நம்புறேன். திருவள்ளுவர் கருணையினால இந்த நிகழ்ச்சியை நிச்சயம் ஒளிபரப்பு செய்வோம்னு சொல்லி பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்யும். அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் மகா சிவராத்திரி சிவராத்திரியை முன்னிட்டு சிவருமானுக்கு 4 கால பூசைகளே பிரம்மன் வழிபட்ட நேரமாக இருக்கக்கூடிய மாலை 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக முதல் கால பூஜையை நாம் அழகாக மிக நிறைவாக செய்திருக்கிறோம். ஆத்மலிங்கத்துக்கு செய்திருக்கிறோம். எம்பெருமான் திருவருள் கருணையினாலே பிரம்மா என்றால் யார், விஷ்ணு என்றால் யார், ருத்ரன் என்றால் யார், மகேஸ்வரன் என்றால் யார், சதாசிவம் என்றால் யாருன்னு சொல்லிட்டு விளக்கி, இந்த நடமாடும் கோயில் உடம்பு தத்துவத்தை அற்புதமாக விளக்கி நம்முடைய புறநடுவில் இருக்கக்கூடிய ஆத்மலிங்கத்துக்கு ஆத்மார்த்தமான பூசையை செய்து முடித்திருக்கிறோம். அந்த வகையிலே பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் அந்த சிவகதி என்று சொல்லக்கூடிய அந்த உத்தமமான முக்தி நெறியை எம்பெருமான் திருவருளுக்கு கருணையினாலே கிட்ட வேண்டும் என்று சொல்லி வந்த உள்ளங்களுக்கு 16 வகையான செல்வங்களும் நீல ஆகிலும் நிறை செல்வம் பரிபூர்ணமாக நோய் நொடி இல்லாமல் பரிபூர்ணமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சியும், நமச்சிவாயவே நான் நவின்றேத்தும் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். அடுத்த கால பூஜை இரவு 9 மணியிலிருந்து 12 மணி வரை நேரம் அவகாசம் இருக்கிறது. அவரவர்கள் கோயிலுக்கு ஏதாவது போயிட்டு வரணும்னா போயிட்டு வந்துடலாம். முடியாதவங்க அடுத்த அறிவிப்பு வரும், எந்த நேரத்துல 2வது கால பூஜை நம்ம பண்ணலான்னு. அந்த நேரத்துல நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். இந்நிகழ்ச்சியில் முதல் கால பூஜை எம்பெருமானுடைய பெருங்கருணையினால் நடந்திருக்கிறது என்று சொல்லி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடுத்த 2ஆம் கால பூஜையில சந்திக்கலாம் என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.